குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திருச்சில இருந்து கால் பண்றோம். திருச்சில இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? என் பையன் சபரீஷ்காக பார்த்தேன். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. 24/10/2018. 24/10/2018. 3:19 PM மதியம் 3:19 PM. திருச்சி. திருச்சி. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. மேஷ ராசி, கும்ப லக்னம். மேஷ ராசி, நட்சத்திரம் மேம். அஸ்வினி நட்சத்திரம், கும்ப லக்னம் அம்மா. கும்ப லக்னம் மேம். என்ன கேள்வி கேட்கணும்மா? இல்ல இப்போ சுக்கிரதசை நடக்குது. எனக்கு சின்ன பிள்ளைங்க குட்டி சுக்கிரன் நடக்கக்கூடாது. நாங்க சுக்கிரன் வேற வக்ரமாயிருக்கு. சரி, அதான் சாட்டை சுக்கிரன் வக்ரமான என்ன பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருக்குது. அற்புதமான நல்ல ஜாதகம். என்னம்மா கோளாறு? வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். நல்லா இருப்பீங்கம்மா. ஆம்பளை பையன் தானே? ஆமாங்க சார். இப்ப இருந்துட்டு போறான். எப்படியாவது ஓடி பிடிச்சி விளையாண்டு கிடப்பான். கிடக்கட்ட என்ன இப்போ? இல்லைங்க சார், அது பாப்பாவும் அதே சுக்கிரதசை நடக்குது. அஸ்வின் நட்சத்திரம். தம்பியும் அதே மாதிரி இருக்கு. 2 பேருக்கும் குட்டி சுக்கிரன் பயமா இருக்கு. பாப்பாவை பத்தி எனக்கு தெரியாது. குட்டி சுக்கிரன் பயப்படுறது குடும்பத்துல இல்ல, குழந்தைகள் விஷயத்துல ஏதாவது ஒரு மாதிரி நடக்கும்ட்டு. ஆனாலும் சந்திர அதியோகம் அதற்கு நிவர்த்தி. அருமையா பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கிறாமா. அருமையான ஜாதகம்மா. என்னம்மா இதுக்கெல்லாம் சுக்கிரதசை? ஏமா இந்த சுக்கிரதசை உங்களுக்கு வீடு வாகனம், அவன் நல்ல வீடு நல்ல வாகனத்துல இருக்கணும்ன்றதுக்காக உங்களுக்கு வீடு வாகனத்தை கொடுக்குமேம்மா. கண்டிப்பா சார். வீடு கட்டிட்டு இருக்கோம். சொந்த வீட்டுல தான் இருக்கோம். இன்னொரு வீடு கட்டிட்டு இருக்கோம். பாத்தீங்களா, பாயிண்ட்டுக்கு வர மாட்டேன்றீங்களே. என் பிள்ளைக்கு குட்டிச்சுக்கிறேன். பொம்பளை பிள்ளைனா கவலைப்படுங்க, ஆம்பளை பிள்ளை தானே அனுபவிச்சுட்டு போறான். விடுங்க. சுக்கிரதசை நல்லதை செய்யும். அது என்ன தருமோ அதை செஞ்சுதான் தீரும். 25 வயசு வரைக்கும் இருக்க போகுது. இதே மாதிரி ஒரு அமைப்புல நாளைக்கு நாளை கழிச்சு ஒரு வீடியோ போட போறேன். 12 வயசுல ஒரு சின்ன பையனும் 11 வயசுல ஒரு பொண்ணும் லவ் பண்றாங்க. வீட்டுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை. அவனுக்கு சுக்கிரதசை. 11 வயசுல அந்த பொண்ணு இவன் பேரெல்லாம் எழுதிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அம்மா நான் பேரை சொல்லாம நான் வீடியோவா போடுறேன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கியிருக்கிறேன். நாளை படிப்பு எதுவும் பாதிக்குங்களா? இதனால லக்னம் வலுத்திருக்கு. கும்ப லக்னம் பௌர்ணமி யோகத்துல பிறந்தவன். புதன் வலுத்தவன். இவன் வந்து கெட்டு போயிட மாட்டான். செவ்வாய் சூட்சும வலுவாக இருக்கிறது. கொஞ்சம் நிதானமா புதன் சம்பந்தப்பட்ட படிப்பு தான் படிப்பார். அதுல எல்லாம் வேற எந்த விதமான மாற்றமும் கிடையாது. புதன் சம்பந்தப்பட்ட படிப்பு நல்ல படிப்பை படிப்பாரு. புதன் வலிமையாகவே இருக்கிறார். அதை பத்தி கவலையே பட வேண்டாம். புதன் சார்ந்த படிப்புகளுக்கு என்னம்மா 10ல குரு தனிச்சிருந்த வேலையெல்லாம் அமையாது அப்படின்னு சொன்னாங்க. யாருமா சொன்னது? ஏமா அந்த மாதிரி ஜோசியத்தை வேற மாதிரி சொல்லக்கூடாதுமா. 10ல குரு இருந்தா வங்கி சொல்லி கொடுத்தல், டீச்சிங், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுவேன். பேங்க்ல வேலை செய்யலாம், டீச்சிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். ஆக கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. இந்த சுக்கிரதசை உங்களுக்கு யோகங்களை செய்யும். ஒரு வீடு சொந்த வீட்டுல இருக்கிறீங்க, ஆனா 2வது வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. நல்ல கார்ல இவனை கூட்டு போவீங்க. இவனா கார் வாங்குவான்? அப்பா தான் கார் வாங்குவாரு, அம்மா தான் கார் வாங்குவாங்க. வீடு வாகனம் சொகுசு அமைப்புகளை சுக்கிரன் தரும். ஆனா இப்ப குழந்தைக்கு 7-8 வயசு தான் ஆகுது. 15-16 வயசுல இவன் பின்னாடி திரியறதுக்கு உங்களுக்கு நேரம் சரியாவே இருக்கும். அந்த ஸ்கூலுக்கு தான் கம்ப்ளைண்ட்லாம் ரொம்ப நல்லா வரும். சரி, ஆனா அது நடந்தே தீரும். ஆனா எல்லாம் மீறுமா அப்படின்றதாம்மா. நான் விளையாட்டுக்காக தயவுசெய்து நீங்க வந்து மனசு நொந்துடக்கூடாதுமா. இந்த குழந்தை உண்மையிலேயே பௌர்ணமி யோகத்துல பிறந்த மனசாட்சி உள்ள ஒழுக்கமான நல்ல குழந்தை. அந்தந்த கிரகம் பாத்தீங்களா, ஒரு தாயா இதை சொன்னவன தான் நன்றின்றீங்க. ஒரு பெண்ணு ஒரு தாய் எப்பவுமே என் புள்ள ஒழுக்கமானவனா, ஒழுக்கம் இல்லைன்னா அவ்வளவுதான் ஒரு பொம்பளைக்கு தாங்கவே முடியாது. ஆம்பளை போய் எப்படி இருந்தாலும் ஒழுக்கமா இருக்கணும், அப்படிதானே அவங்க நினைப்பு இருக்க? கண்டிப்பா சார், கண்டிப்பா. நாங்க சமுதாயத்து அமைப்புல பெண் ஒழுக்கமா இருந்தா பரவாயில்ல, ஆம்பளை எப்படி இருந்தா போறோம்னு நாங்க நினைக்கிறோம். இதுதான் உண்மை. சரி, இந்த அமைப்புல சொல்லுங்கம்மா. அடுத்தடுத்த தசைகள்லாம் நல்லபடியா இருக்குமா? சூரியன் சந்திரன் எல்லாமே சுபத்துவமாக இருக்குதுமா. பொதுவாக மகர லக்னத்திற்கு கும்ப லக்னத்திற்கு சூரிய சந்திர தசைகள் வரக்கூடாதுன்னு நான் எழுதியிருக்கிறேன், சொல்லுவேன். ஆனா அவைகள் சுபத்துவமாக ஐப்பசி பௌர்ணமியில பிறந்திருக்கிறான். சூரிய சந்திர தசைகள் நல்லா இருக்கும். நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க. தாயும் தகப்பனும் நல்லா இருப்பீங்க. சந்திரன் நல்லா இருக்கணும்னா 3-11ஆம் இடத்துல இருக்கணும்னு தான் சொல்லியிருக்கிறேன். 3ஆம் இடத்துல அருமையா இருக்கிறாரே, தானே பௌர்ணமி சந்திரனாக புதன் சுக்கிர தொடர்புகள் இருக்கிறாரே. சந்திர திசையெல்லாம் நல்லா இருக்கும். இந்த பையன் ஏமா இப்பவே நீங்க 2வது ஏற்கனவே சொந்த வீட்டுல இருக்கிறோம், 2வது வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்றீங்க. அந்த வீடு யாருக்கு?
பொண்ணு பையன் இருக்காங்க அவங்களுக்கு அம்மா தான் இவங்க வேற. தானே இவர் கொண்டு கொடுக்க போறீங்க, பாப்பா கொண்டு கொடுக்க போறீங்க, கரெக்ட் தானே? ஆமாங்க சார், ஆமாங்க சார். இப்பவே வீடு வாசல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு தகப்பனுக்கு வசதிகளை கொடுக்குது. இன்னும் 15-20 வருஷம் கழிச்சு இவர் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது இவரும் கொஞ்சம் சூரிய தசை சந்திர தசையில் தான் தகப்பன் தாய் நல்லா சொத்து பத்துக்களை வச்சு தானே இருக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு இவர் கஷ்டப்பட போறாரு? ஆகவே இது செஸ் எல்லாம் நல்லா விளையாடுறேன் சார். ஸ்போர்ட்ஸ் வருமா சார்? ஸ்போர்ட்ஸ் வருமா? ஸ்போர்ட்ஸில் வருமானம் கிடையாது, ஸ்போர்ட்ஸில் வரும். செவ்வாய் வந்து உச்சனாகி சுபத்துவ அமைப்பு சூட்சும உள்ள அமைப்புகளில் இருக்கின்ற காரணத்தினால ஸ்போர்ட்ஸ் விளையாடுவார். ஸ்போர்ட்ஸ் வந்து ஹாபியாக வச்சுக்குவார். அதனால அவருக்கு காசு பணம் வராது. சூரியனும் புதனும் தான் இங்கே சுபத்துவம். புதனுடைய துறைகளில் வருவார்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி. நேரம்